சென்னை வேளச்சேரியில் அமைச்சர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் மதுபோதையில் காவலரை தாக்கியவர் விசிக பிரமுகர் என்பது தெரியவந்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். கூடுதல் விவரங்களை வழங்கல. வேளச்சேரி காந்தி சாலையில் இருக்கக்கூடிய 177வது வார்டு பகுதியில திமுக சார்பாக நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியானது நேற்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் கலந்து கொண்டார். இந்த நிலையில அந்த பகுதியில அதிக அளவில் பொதுமக்களும் திமுக தொண்டர்களும் கூடியிருந்தக்கூடிய நிலையில அதனை சீர் செய்வதற்காக வேளச்சேரி காவலர் காமராஜர் என்பவர் காவலர் சீருடையில் போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில ஈடுபட்டிருந்தார். அப்போது மதுபோதையில் இரண்டு நபர்கள் சண்டையிட்டுக் கொண்டதாகவும் அவர்களை காமராஜ் அப்புறப்படுத்த முயன்ற போது சீருடைய இருந்த காவலரை சட்டையை பிடித்து இழுத்து அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவரை தாக்கியதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தது. அமைச்சர் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சிகளை நடைபெற்ற இந்த சம்பவம் தொடர்பாக வீடியோ காட்சிகளும் வெளியானது. தொடர்பாக கண்டனங்களும் எழுந்த நிலையில அவர்கள் இருவரையும் போலீசார் கைது செய்தார்கள். விசாரணையில விஜய் பிரதீப் மற்றும் அவரது தந்தை கணேசன் ஆகிய இருவரும் தான் இந்த சண்டை காவலரிடம் தகராறு ஈடுபட்டதும் மது போதையில் இருந்ததும் தெரிய வந்தது. குறிப்பா இந்த விஜய் பிரதீப் என்பவர் விசிக நிர்வாகி என்பது தற்போது விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. அவர் மது போதையில் அந்த இடத்துல தகராறு ஈடுபட்ட போது அவரை விலக்கி காவலரை தாக்கிய பின்பாகவும் அங்கிருந்த மற்ற நிர்வாகிகள் எல்லாம் அவரை விலக்கி அங்கிருந்து பாதுகாப்பாக அனுப்பி வைத்ததாகவும் பின்னர் போலீசார் விசாரணை நடத்தி தற்போது விஜய் பிரதீப்பை கைது செய்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. தொடர் விசாரணையில் தான் அவர் விசிக பிரமுகர் என்பது கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.